அண்மைச் செய்தி. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். எந்தெந்த இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது? விவரங்களை சொல்லுங்க. தமிழக அரசுடைய டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் விசாகன் IAS உடைய வீட்டுல, மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுல இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை ஒரு சோதனையை கடந்த மார்ச் மாதம் நடத்தியது. கடந்த மார்ச் மாதம் 25, 26 ஆகிய தேதிகளில் சோதனை நடத்தப்பட்டது. டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்திலும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. அதே போன்று டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்களை சப்ளை செய்யக்கூடிய நிறுவனங்களிலும் அதனுடைய நிர்வாகிகளுடைய வீடுகளிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையின் தொடர்ந்து இந்த வழக்கை பொறுத்தவரை அடுத்த கட்ட நடவடிக்கையை அமலாக்கத்துறை மேற்கொள்ள திட்டமிட்ட நிலையில் தான் டாஸ்மாக் நிர்வாகம் நீதிமன்றத்தை நாடியது. நீதிமன்றத்திலும் இந்த வழக்கை இந்த விசாரணையை தொடரலாம் என அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்ததை அடுத்து அமலாக்கத்துறை தற்பொழுது இந்த சோதனையை நடத்தி வருகிறார்கள். டாஸ்மாக் வழக்கு தொடர்பான சில முக்கிய ஆவணங்களை தேடி இந்த சோதனை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சென்னை ஆழ்வார்பேட்டை பகுதியில் ஆகாஷ்குமார் என்ற ஒரு சினிமா தயாரிப்பாளருடைய இந்த சோதனை நடத்தப்படுகிறது. அது பெசன் நகர் பகுதியில் ராஜேஷ்குமார் என்ற மின்வாரிய ஒப்பந்ததாரருடைய வீட்டிலும் சோதனை நடத்தப்படுகிறது. அண்ணா சாலை பகுதியிலும் தொழிலதிபருடைய வீட்டிலும் இந்த சோதனை நடத்தப்படுகிறது. அண்ணா சாலையில தொழிலதிபர் தேவகுமார் என்ற வீட்டில் இந்த சோதனை நடத்தப்படுகிறது. மேலும் சேத்துப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த சோதனை நடத்தப்படுவதாக 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் அந்த துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படை பாதுகாப்பு இந்த சோதனையை மேற்கொள்கிறார்கள். இதுவரை நடத்தப்படக்கூடிய இந்த சோதனையில அனைத்துமே டாஸ்மாக் வழக்கு தொடர்புடைய இடங்களா என்பது குறித்து அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் டாஸ்மாக் தொடர்புடைய முக்கியமான இடங்கள் எல்லாம் டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக சோதனை இடமும், மற்ற இடங்கள் எந்த வழக்கு தொடர்புடையது என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமான ஒரு விளக்கம் அளிக்கவில்லை என்றாலும் டாஸ்மாக் வழக்கு தான் பிரதானமாக அதன் தொடர்ச்சியாகத்தான் அதிலிருந்து யாருக்கெல்லாம் ஒரு தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு பட்டியலிட்டு அதன் அடிப்படையில இந்த சோதனையை அமலாக்கத்துறை மேற்கொண்டு வருகிறது. டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநருடைய வீட்டில் நடத்தப்படக்கூடிய சோதனை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவருக்கு 2 முறை அமலாக்கத்துறை விசாரணைக்காக சம்மன் அனுப்பி இருக்கிறார்கள். முதல் முறை சம்மன் அனுப்பிய போது உயர்நீதிமன்றத்தை டாஸ்மாக் நிர்வாகம் நாடியதால் ஆஜராகவில்லை. அதற்கு பிறகு மீண்டும் வழக்கு முடிந்த பிறகு ஒரு முறை சம்மன் அனுப்பினார்கள். பிறகு உச்சநீதிமன்றத்தை அணுகுவதாக டாஸ்மாக் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக வழக்கறிஞர்கள் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருந்தது. இப்படியான நிலையில இந்த வழக்கில் அடுத்த கட்டத்திற்கு டாஸ்மாக் வழக்குல இவர்களுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறார். அமலாக்கத்துறை ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். எப்படியெல்லாம் டாஸ்மாக் நிறுவனத்துல மதுபானங்களை கொள்முதல் செய்வதிலும், அதே போன்ற டாஸ்மாக் நிறுவனத்திற்கான அந்த மது பாட்டில்கள் உள்ளிட்டவற்றை கொள்முதல் செய்வதிலும் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி 1000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த முறைகேடு நடந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை ஒரு சட்டவிரோத பணப்பரிமாற்ற ஒரு வழக்கை பதிவு செய்து இந்த விசாரணையை தொடர்ந்து வந்த நிலையில இந்த விசாரணையில் தற்பொழுது டாஸ்மாக் நிர்வாகத்தினுடைய நிர்வாக இயக்குனர் விசாகன் IAS உடைய வீட்டில் இந்த சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள். மேலும் அது தொடர்புடைய மேலும் ஒரு சில இடங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.